வீட்ல மீன் சமைச்சே ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்னைக்காச்சும் மீன் வாங்கிட்டு வந்து சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் போயிட்டு ஷீலா மீன் தான் ஒண்ணு வாங்கியிருந்தேன். 1 கிலோ வர்ற மாரி. ஞாயித்துக்கிழமை போனா மீன் கடைக்குள்ள போகவே முடியாது. அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும். அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு போயிருந்தேன். கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. அதனால அன்னைக்கு போய் வாங்கிக்கலான்ட்டு போயிருந்தேன். அன்னைக்கு மீன் மார்க்கெட்ல வித்தியாசமா இப்படி ஒரு மீன் இருந்துச்சு. சங்குக்குள்ள ஒரு மீன் இருக்கிற மாரி. என்னடா இப்படிலாம் கூட மீன் இருக்குமா? அப்படின்ட்டு எனக்கே ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால சரி வீடியோ, ஃபோட்டோலாம் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். மீன் விரும்பிகளுக்கு கண்டிப்பா அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. மீன் மார்க்கெட்டுக்கு நெறைய தடவ போயிருக்கேன். ஆனா அன்னைக்கு தான் வந்து அந்த மாரி ஒரு மீன் இருக்கிறதே பார்த்தேன். அப்பதான் நெனச்சேன் இப்படி கூட மீன்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. அதையே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி நம்ம வந்த வேலைய பார்ப்போன்ட்டு நான் ஷீலா மீன் வாங்கிக்கிட்டு வீட்ல வந்து இந்த மீனெல்லாம் கழுவி வச்சுட்டு தேவையான மசாலாலாம் போட்டு அப்படியே பெரட்டலான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1 கிலோ மீன் வாங்கினதோட சேர்த்து இந்த குட்டியா ஒரு சைஸ் மீன் வந்து அப்படியே ஃப்ரீயா குடுத்தாங்க. இது வந்து இந்த காரப்பொடி மீன்லயே கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி அதையும் அப்படியே வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு எல்லாம் ஒண்ணா கலந்து பெரட்டி வச்சாச்சு. எல்லாம் பெரட்டினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு உப்பு போட மறந்துட்டோம் அப்படின்ட்டு. அதையும் போட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மத்தியானத்துக்கு தேவையான சாப்பாடுமே அப்படியே குக்கர்ல போட்டு வச்சிரலான்ட்டு அதையுமே வச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. அவருக்கு வந்து முதல்ல ஒரு மீன் ஒரு 4, 5 துண்டு பொரிச்சு அப்படியே குடுத்துட்டேன். அவர் சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. இது வந்து 2வது ரவுண்டு நான் எனக்கு சாப்பிட்றதுக்காக பொரிச்சிட்டு இருந்தேன். நான் பொரிச்சு வச்ச கையோட அப்படியே பசங்களுக்குமே பொரிச்சு தனியா எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அவங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்து சாப்பிடுவாங்க. மீன் பொரிக்கிறப்பவே கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்படியே மேலே போட்டு விட்டேன். அந்த கருவேப்பிலையோட சாப்பிட்டா கொஞ்சம் அப்படியே கிரன்ச்சியா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எங்க வீட்டில் மீன் குழம்பு வச்சாலும் அந்த அளவுக்கு ஓடாது. அதனால காலையிலேயே முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் மத்தியானத்துக்கும் சேர்த்தி. ஸோ மீன் வறுவலோட அன்னைக்கு லஞ்ச் முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.